ஹைடா சுகாஸ் இன்றைக்கி வந்து டேங்க் ஒரு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட்டுக்காக 4 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கப்பா. யார் யாருன்னு யாருன்னா ஃபஸ்ட்டு லட்டு லைவில் வந்து கேட்டால் எனக்கு இந்த மாதிரி பெயின் வித் லவ்வில் ஒரு ஸ்டோரி போடு அப்படிங்கிற மாதிரி கேட்டால். அப்புறம் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டாம் பாய் கேர்ளில் வந்து வீக் வந்து ஒரு ஒன் ஷாட் போடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு வந்து வீக் ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்களும் வீக் ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 4 பர்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு வந்து யாருக்காக இதை வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா 5th ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அது யார் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் இந்த உலகத்துக்கு வரவே இல்லை. அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளே குட்டியாக இருக்காங்க. அவங்க வந்து என் ஸ்டோரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. அப்போது டெடிகேட்டட் டு தட் பர்சன். அவங்க 4 பேருக்கும் ஸ்பெஷலாக அந்த ஒரு பர்சனுக்கும் சேர்த்து. ஓகேவாடா, இந்த ஸ்டோரி வந்து லாங்காக இருக்குமா ஷார்ட்டாக இருக்குமாலாம் எனக்கு தெரிலடா, எப்படி போகுதுன்னு தெரில. அதனால் நல்லா இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. அவ்வளோதான்டா, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மை செகண்ட் லவ் இந்த ஸ்டோரி பார்த்துடலாமா? எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங் தான் ஒரு பொண்ணை வந்து மடியில் உட்கார வச்சு எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே வந்து டேங்கோட ஷோல்டரில் அடிச்சு, என்ன மச்சான் லவ்வர்ஸோடு உட்காந்து அப்படியே கொஞ்சிட்டு இருக்க போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கடா. அப்போ டேங்கா, ஏன்டா அவளே அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கா, நீ வேறு சும்மா ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அப்படியே அவர் மடியிலிருந்து அவங்க வந்தக்கப்புறம் தான் இறக்குறாரு. அவங்க கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு ஆள் இருக்கீங்க. எஸ், அந்த மடியிலுக்கு வந்த பொண்ணு நீங்கள் வந்து ஒரு டாம் பாய் மாதிரி தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த பாய்ஸோடு சேர்ந்து தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே டேங் மடியில் வந்து அந்த பொண்ணு உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே வாடிடுச்சு. அப்படியே பார்த்துட்டே தான் நின்றுட்டுருக்கீங்க. கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. மற்ற யாரும் நோட் பண்ணலடா, டேங் முதற்கொண்டு நோட் பண்ணல. அவர் வந்து அந்த பொண்ணு அப்படியே இறக்கி விட்டு, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்படி கண்ணெல்லாம் வைப் பண்ணிக்கிறா. நீங்களா அவங்களே பார்த்துட்ருக்கீங்க, டேங் மேலேருந்து கண் எடுக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்பில் இருந்து ஒரு பர்சன் அப்படியே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி ஆகிட்டா, இவ்வளோ நேரம் ஜாலியாக வந்தா இப்போ என்ன ஒரு மாதிரி இருக்கா, கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்த்துட்ருக்காங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க. மச்சான் என்னாச்சு, என்ன ஏதோ பொண்ணெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு ஏதாவது நோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ டேங்கா, ஒன்றும் இல்லடி, அவங்க வீட்டில் ஏதோ மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம்மா, நீ வந்து பொண்ணு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வேறு படிச்சுட்ருக்கேன், எங்கள் வீட்டில் எப்படி நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி டேங் வந்து சொல்லிகிட்ருக்காரு. என்ன பொண்ணு கேட்க சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாய்ஸ்லாம் அப்படியே உள்ளே போகுது. அப்போ டேங்க, ஆமாம் சரி ஓகே, எங்கள் அம்மாகிட்ட பேசி பார்க்குறேன் சரியா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கெலாம் ஆறுதல் சொல்லி அப்படியே அனுப்புகிறாரு. அந்த பொண்ணா சரின்னு சொல்லிட்டு அப்படியே போராடா. இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு பையன் நோட் பண்ணான் பார்த்தீங்களா, அந்த பையன் தான் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். நீங்களா இந்த வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அங்கே நிற்க முடியல உங்களால். ஏன்னா மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா, வீட்டில் பேச போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே அந்த பையன் கூட தான் போகிறீங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பையன் தான் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போய் நிறுத்திட்டு, என்னடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களா என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பையனா, இல்லையே உனக்கு ஃபேஸ், நாங்கள்லாம் வரும்போது நல்லா ஜாலியாக பேசிட்டு என்ன மச்சான் வாடா போடா அப்படிங்கிற மாதிரி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு வந்தேன். இப்போ என்னடி டேங்க வந்தால் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டேன், ஃபேஸ்லாம் என்ன வாடி போச்சு, என்னாச்சு, கண்ணெல்லாம் கூட கலங்கின மாதிரி எப்படி தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். நீங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உடஞ்சிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர், ஏன்னா டேங்க்கு மேரேஜாக போகுது. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக அந்த காலேஜுக்கு வந்ததுலேருந்தே நீங்கள் டேங் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒன் சைடாக. அப்போ வந்து அந்த பர்சன் கிட்ட தான் சொல்லி அப்படியே உடஞ்சி அழுகிறீங்க. அவனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜேகே தான் சரியாடா, நம்ம ஜேகே தான். அவங்ககிட்ட போய்ட்டு அப்படியே அழுகுறீங்க. ஏண்டா, என்ன டேங்க்கு பிடிக்கலையா, நான் இப்படி இருக்கிறது பிடிக்கலையா, நான் இப்படிலாம் ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டு இப்படிலாம் பாய் ட்ரெஸ் மாதிரிலாம் போட்டுகிட்டு இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது ஜேகே தான், என்ன ஆச்சு வயன், எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் கேட்குறான். நீங்களா, எனக்கு கோவமாக வருது, எனக்கு என் மேலேயே கோவமாக வருது, நான் பொண்ணா லட்சணமாக முடியெல்லாம் வளர்த்து ஜடை போட்டு சாரி கட்டி இல்லை
இல்லைன்னா சுடிதார் அந்த மாதிரிலாம் போட்டால் டயாங்க்கு என்ன பிடிக்குமா பிடிக்குமா ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே வந்து அழுகுறீங்க. அப்படி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படி உடஞ்சி போய் நம்ம ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவரா என்ன 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 ரொம்ப 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 இதாகிற என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களா ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறீங்க. அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் என்ன மேரேஜே பண்ணிக்க போகிறாங்க, இதோட நம்ம லவ் வந்து முடிஞ்சிருச்சு, அவங்க வீட்டில் வந்து பேசிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அவங்களும் வந்து ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அப்படி அந்த இமேஜினேஷனுக்கே போயிட்டீங்க. அதனால் ரொம்பவே உடஞ்சி போய் அழுகுறீங்க. இந்த பக்கம் ஜேகேக்கா உங்களுக்கு சமாதானம் சொல்லவே முடியல அவர்னால. இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, அவள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து நீ லவ் பண்ணிட்டுருக்கடி, நீ சொல்கிறத பார்த்தா அவள் இப்போ தானே ஒரு 6 மாதமாக தானே லவ் பண்ணுறா, நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு. எனக்கு தெரில, நான் எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ கேஷுவலாக பேசுகிற அளவுக்கு எனக்கு என்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை, எனக்கு தெரியல ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி அழுகுறீங்க. இந்த பக்கம் ஜேகே சரி 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 மச்சான், விடு 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 பார்த்துக்கலாம், எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உங்களை அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. என்ன என்ன ஓகே என்ன ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜேகேவோட ஹேண்ட் அப்படியே தட்டி விடுறீங்க பாருங்கள். ஜேகேவா என்னடி அப்படிங்கிறான். என்ன ஓகே, அதான் அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் மேரேஜே ஆக போகுது, இதுக்கு மேலே அவன் என்னை பார்க்கவும் மாட்டான், நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எல்லாம் என்னோடய முடிஞ்சு போச்சு, எல்லாம் என்னோடய முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ரொம்பவே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இந்த பக்கம் டேங்க் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அந்த காலேஜ் போயிட்டு அட்டன் பண்ணுறாருல, பட் அங்கே நீங்களும் ஜேகேவும் மிஸ்ஸிங் நீங்கள் போனானுங்க, ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது, நம்ம ஜேகே மட்டும்தான் நம்ம கூட்டிகிட்டு போயிருப்பார், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டார். அப்படியே வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பியா அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்ருக்காருடா. அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். உங்களுக்கு வந்து காலேஜ் போகிறதுக்கு விருப்பமே இல்லை, உங்கள் காண்டோவில் தாண்டா இருக்கீங்க, வீட்டிலலாம் இல்லை, நீங்கள் காண்டோலேருந்து தான் காலேஜ் வருவீங்க. அப்படி வந்து ஜேகே தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. வயன் எங்கடி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் காண்டோவில் தான் இருக்கேன், காலேஜ் வரல, இன்றைக்கி லீவு அப்படின்றீங்க. என்ன புதுசாக லீவெல்லாம் சொல்லிகிட்ருக்க, நாங்களே லீவ் சொன்னால் கூட இல்லைடா காலேஜில் லீவ் போடக்கூடாது, வா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவேன், இன்றைக்கி நீயே லீவுன்னு சொல்கிற, ஏன்னா உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை உடம்புல நல்லா தான் இருக்குது, நான் வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே அழுத குரல் அப்படி பேசுகிறீங்க. ஜேகேக்கு வந்து தெரிஞ்சிடுது, நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுருக்கா, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து தெரிஞ்சிடுது. அவர் அவங்க காண்டோக்கே டேரெக்டாக வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே நோட் பண்ணுறாரு. நீங்களாம் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்து அழுதுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, என்னடி சும்மா ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் எல்லாம் சரியாக போயிருமா, வா காலேஜ் போகலாம், முதல்ல அவனோட ஸ்டடீஸை பாரு, அப்புறமா டயாங்க பார்க்கலாம், அவன் தான் அவங்க பேரண்ட் கிட்ட பேசுகிறான்னு சொல்லியிருக்கான்ல, என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே, வெயிட் பண்ணுவோம், உன்னோட லவ் ட்ரூவாக இருந்தால் உனக்கு லவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் பார்க்குறதுக்கு தான் டாம்பாய் மாதிரி இருப்பீங்க, பட் உங்கள் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்யூரானது. நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சகஜமாக பேசுவீங்க, உங்களுக்கு வந்து கேர் பண்ணி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு பாய் கேங்கில் கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இல்லையா, அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து சமம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மைண்ட் செட்டை. யாராக இருந்தாலும் துணிஞ்சு போயிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, அதை தான் நம்ம பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து உங்களை பிடிச்சதுக்கு காரணம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜேகே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், நீங்கள் ஜேகே கூடயே அப்படியே போயிட்டுருக்கீங்க, எதுவுமே சொல்லலை, அப்படியே காலேஜுக்கும் வந்துடுறீங்கடா. காலேஜுக்கு வந்து பார்த்தா அங்கே வந்து டேங் வந்து ரொம்ப உடஞ்சி அழுதுட்டுருக்காரு. அந்த பாய்ஸ்லாம் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்துட்டு டேங்க்கை சமாதானப்படுத்திட்டு அவங்களும் கொஞ்சம் டல்லாக இருக்காங்கடா. அந்த பக்கம் ஜேகேக்கா ஒன்றும் புரியல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே நம்ம டயாங்கிட்ட வராரு. வந்துட்டு என்னடா என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மச்சான் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாடா, அவன் என்னை லவ்வே பண்ணலையாடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டயாங் வந்து ரொம்பவே அழுகிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா என்னடா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அவன் நேற்று வந்துட்டு போனால, நேற்றே வந்து அவளுக்கு இன்னைக்கு மார்னிங் கல்யாணம்னு தெரியும்டா, தெரிஞ்சு அந்த பொண்ணு டயாங் கிட்ட வந்து பேச சொல்லியிருக்கா.
அவங்க அப்பா அம்மாவும் வீட்டில் டேங்க் போய் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க மார்னிங்கு 7 o'clock. அங்கே போய் பார்த்தா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் கேட்கா, ஐயோ இதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன் டேங்க அவங்ககிட்ட, அவள் பழகிறத பார்த்தா அப்படி இல்லைடா, உன்னை ஏமாத்துற மாதிரி இருக்குது, அவெல்லாம் உன்னோட ரிச்சான மேன் கிடைச்சா போயிடுவான்னு அத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி டேங்க பிடிச்சி அந்த திட்டுறாரு. நீங்களா உங்களுக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரில, டேங் அழுகிறத பார்த்தா உங்களுக்கு அழுகவே வருது, அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கும்போது நினைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, உங்கள் லவ் திரும்பி உங்கள்கிட்டே வருது அப்படிங்கிற அந்த சந்தோஷமும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து எதுவுமே ரியாக்ஷனே ஃபேஸில் காட்டவே இல்லை, நீங்கள் வந்து அப்படியே சோகமாக அப்படியே குமிஞ்சு தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய் கேங்கில் வந்து இன்னும் 4-5 பசங்களாம் இருக்காங்கடா, அவங்க ஷோல்டரில் வந்து கை போட்டு ஏன்டி இவன் போய் ஏமாறுறான் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து புலம்புறாங்க. நீங்களாம் சரி விடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, நீங்கள் டேங்கை பார்த்து சோகமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கு தான் போய்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க, சரி விடு எல்லாம் சரியாயிடும், எல்லாம் கடந்து தான் போகணும், இதுக்குள்ளே இப்படி சோர்ந்து உட்காந்துட்டா எப்படி, நம்ம லைஃப்பை பார்க்கணும்ல, அவள் ஒரு ஆள்னு நீ அவளுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணலடா, வேணும்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ்லாம் பிடிச்சி டயாங்கை திட்டுறாங்க. டயாங்கா விடுங்கடா, போங்கடா, என்னை தனியாக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிட்டு அவர் வந்து அந்த ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்டா இண்டோரில், வாலிபால் இண்டோரில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பிளேஸில் போயிட்டு அவர் படுத்து தனியாக உட்காந்து அழுன்னு அழுகிறாரு. நீங்களா அந்த வாலிபால் விளையாடுற அந்த ஸ்டேடியம்க்கு அந்த வாசலே நின்றுட்டு பார்த்துட்ருக்கேங்க. டேங் வந்து அந்த கிரவுண்டில் சென்டரில் அப்படி மண்டி போட்டு அப்படி அழுதுட்டுருக்காரு. நீங்களா பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு ஒரு 1 hour பக்கம் நீங்களே விட்டுடுறீங்க, சரி அழுகட்டும், மனசை விட்டு அழுதாதான் அவனுக்கு வந்து நார்மல் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விட்டுடுறீங்க. அவரும் பார்த்திங்கன்னா அழுதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தேம்பி அவரோட அழுகையெல்லாம் நின்று அவரோட கண்ணீரெல்லாம் வற்றி போய் அந்த மாதிரி அவரோட ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நார்மலாக உட்காந்துட்டு அவர் வந்து யோசித்து பார்க்குறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது அவர் ஃபுல் லவ் காமிச்சிருப்பாருடா, பட் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேக்காக தான் இருந்திருப்பா. டயாங்கை விட ரிச் மேன் கிடச்சிட்டா போயிடலாம், இல்லாட்டா டயாங் கூட செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்திருக்கும் அவளுக்கு. டயாங் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது, வாடகை வரும் அவங்களுக்கு, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து மிடில் கிளாஸ் வைங்களா, மிடில் கிளாஸ்லேயே கொஞ்சம் ஹை கிளாஸ் அந்த மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி ரேஞ்சு டயாங், சரிங்களா. இப்போ அவளுக்கு வந்திருக்க மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ், அவங்களுக்கு வந்து சொந்தமாக ஃபேக்ட்ரி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதெல்லாம் வந்து டயாங்க்கு தெரிஞ்சது தான் உடஞ்சி போய் அழுதுட்டுருக்காரு. பணம் தான் முக்கியம்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவோ சம்பாரித்து கொடுத்துருப்பேன் ஃப்யூச்சரில், அந்த பணம் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு வயசானவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி வந்து டயாங் வந்து அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்து புலம்பிகிட்ருக்காரு. உங்களுக்கு பொறுமை போயிடுது, என்னடா இவன் இப்படி புலம்பிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயாங்கிட்ட போயிட்டு டேய் டயாங்கா அப்படின்றீங்க. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு உங்களை, அவரோட ஃபேஸே உங்களால் பார்க்க முடியல, அழுது பார்த்திங்கன்னா அப்படியே பிங்கிஷ் கலராக போயிடுச்சு. நீங்கள் போயிட்டு அவரோட ஃபேஸை கட் பண்ணி, என்ன அவள் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டால, அவளுக்கு தான் உன்னோட ஒர்த்து தெரியலனா நீ ஏன்டா இப்படி உடஞ்சி போகிற, அந்த நாய் முன்னாடிலாம் நீ நிமிர்ந்து நிற்கணும், நீ எதுக்கு இப்படி உடஞ்சி போகிற, நாங்களாம் இருக்கோம்ல, நாங்களாம் என்ன செத்தா போயிட்டோம், என்னமோ நாங்களாம் உன்னை விட்டுட்டு போன மாதிரி இப்படி எழுதிட்டுருக்க, உன்னை யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள முதல்ல பாருட்டாங்க, விட்டுட்டு போனவங்கள நினச்சி இப்படிலாம் உடஞ்சி போகாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவர் ஃபேஸை பிடிச்சி சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயினில் வந்து நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. நாங்கள் இருக்கோம், நீ வா, நீ ஏன் இப்படி சோர்ந்து போகிற அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குடா. நீங்களாம் அப்படியே சொல்லிவிட்டு அவரை அப்படியே தேத்தி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வரீங்க. அங்கே வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்குடா, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அவரும் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கே டெஸ்க் மாதிரி இருக்காங்க வந்து உட்கார்றாரு. நீங்களாம் ஒரு டவல் எடுத்து கொடுக்குறீங்க அந்த தொடை அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து தொடச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் வந்து அழுத மாதிரி இருக்குது. அப்போ தான் அவரே நோட் பண்ணுறாரு. அது வரைக்கும் வந்து நீங்கள் ஃபேஸ் கப் பண்ணி பேசும்போது அதெல்லாம் வந்து அவர் நோட் பண்ணவே இல்லை. இப்போ அந்த ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறாரு நீங்களும் வந்து அழுதுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் ஃபேஸ்லாம் வந்து வீங்கி இருக்கும்ல, நைட்லாம் அழுதுருப்பீங்கள்ல, அதனால் வந்து அதை பார்த்துட்டு நீ ஏன்டி அழுத அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான்லாம் அழலையே அழலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே திருப்பிக்கிறீங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜேகே உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே வராங்க, 5 பேர் வராங்கடா. வந்துட்டு அப்படியே என்னவா என்னாச்சு ரெடி ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜேகே தான் கேட்குறாரு. நீங்களா ரெடி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ஜேகேக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே ஒளிஞ்ச மாதிரி நின்றுக்கிறீங்க. ஜேகேக்கு புரியல, இப்படி பண்ணுறா, இப்படி பண்ண மாட்டாளே, நார்மலாக எல்லா பாய்ஸ் கூடயும் சிரித்து பேசிட்டு சகஜமாக
கொஞ்சமாக அடித்து விளையாடிட்டு தான் இருப்பா. இப்படி ஒளிஞ்சு நிற்கிறா அப்படின்னா ஏதோ ஒன்று டயாங்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் அப்படி நினச்சிட்டு அப்படியே விட்டுறாருடா. இந்த பக்கம் டேவா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோன்னே அவங்கள பார்த்துட்டு சரி மச்சான் நான் மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லோரும் எங்கேயாவது வெளியில் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பாய்ஸ் எல்லோரும் ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்கடா. இந்த பக்கம் ஜேகே தான் நீயும் வரலை வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா இல்லை நான் எதுக்குடா, நீங்களாம் பாய்ஸாக போகிறீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மற்ற பாய்ஸாக அவங்கள வியடாக பார்க்குறாங்க. என்ன ஏய் வேணா உன்னை பார்க்க இப்போ பொண்ணு மாதிரி இருக்குடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் சொல்கிறான். நீங்களா எது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் ஏதோ பாய்ஸாக போகிறீங்கன்றீங்க, அப்போ நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டேய் நான் பொண்ணுடா அப்படின்றீங்க. எது நீ பொண்ணா, டேய் பொண்ணாமாடா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணி உங்களை அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களா டேய் ரொம்ப ஓட்டுறீங்கடா அப்படின்றீங்க. இப்போ ஜேகேவும் வயன் வா வயன் நீ இல்லாமல் போனால் அது கலகலன்னு இருக்காது, நீ இருந்தால் தான் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்ருப்பேன், நாங்கள் டைம் பாஸ் ஆகும் பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களா அப்போ நான் டைம் பாஸா நான் டைம் பாஸ் டே டயாங்கா பாடுறான் என்ன டைம் பாஸ்ன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. டயாங்கா வா நீ இல்லைனா போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி டயாங்கு சொல்கிறேன். நீயுமா அப்படின்றீங்க. வாடி அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே ஷோல்டரில் கைப்பட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அழுததே வந்து பார்த்து டயாங் வந்து யோசிச்சிருப்பாருடா. பட் அப்போதைக்கு பாய்ஸ் கேங்கில் வந்து பேசுகிறாங்கல்ல, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அது பெருசாக எடுத்துக்கல, கம்முன்னு விட்டுறாரு. அப்படியே வந்து டேஸஸும் போகுதுடா. காலேஜ் டேஸ்லாம் முடிச்சு ஒரு செமினார் முடிச்சு அந்த லீவில் தான் வந்து வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த செமினார்லாம் முடிச்சுட்டு நீங்கள் லீவில் வந்து பேக்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஊருக்கு போயிடலாம், இவங்க இருந்தால் தூக்கிட்டு போயிடுவானுங்க எங்கேயாவது, நாம் ஏதாவது வாயை வச்சு கம்முன்னு இருக்க மாட்டோம், டயாங்கிட்ட சொல்லிடுவோம் ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறனால நீங்கள் உங்கள் பேக்லாம் அவசர அவசரமாக பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள், வெளியில் டயாங்கும் ஜேகேவும் நிற்கிறாங்க. இல்லைங்களா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்னடா அப்படின்றீங்க. என்ன பேக்கெலாம் பண்ணிட்டு போட்டிருக்கு, வரலன்னு சொன்னேன், பேக்கெலாம் பண்ணி ரெடியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா அதான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகேவும் டயாங்கும் தான் ஏன்னா அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் பார்க்க போகிறேன் அப்படின்றீங்க. ஓ அப்படியா சரி ஓகே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்களா இது நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்றீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் வராமல் வேறு யார் வருவா, நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்களும் வரத்தான் செய்வோம், கூட்டிகிட்டு போ ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டு உங்கள் கூட வராங்க. நீங்களா ஐயோ இதுங்களை கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட நான் என்னடா சொல்லி சமாளிப்பேன், ஏற்கனவே எங்கள் அம்மா ஏன்டி பொண்ணு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போடுறீ, அப்போ தானே நீ பொண்ணுன்னு தெரியும்னு எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதில் இவனை கூட்டிகிட்டு போனால் சுத்தம் முடிஞ்சு என்னை பையனே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முடிச்சுட்டே அப்படியே இந்த லிஃப்ட் பக்கம் போகிறீங்க பாருங்கள். லிஃப்ட்டில் இறங்கியோ கீழே வந்துடுறீங்களா. கீழே வந்து பார்த்தா ஒரு ஜீப்பில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்துட்டு ஹாய் வயனா அப்படின்றாங்க. ஐயோ எல்லா குரங்குங்களமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த பக்கம் ஜேகேவா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் தலையாட்டுறாரு. நீங்களா வானா ஜேகே சொன்னால் கேளு ஜேகே, எங்கள் அப்பா அம்மா ஏற்கனவே நான் டாம்பாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா கடுப்பாயிருவார் ஜேகே, அவருக்கு வேறு உடம்பு சரியில்லை ஜேகே அப்படின்னு, அதனால தாண்டி நாங்கள் வரோம், இல்லைனா நாங்கள் வரமாட்டோம், உடம்பு சரியில்லைனா நாங்கள் எதுக்கு வரோம், நாங்கள் பாட்டுக்கு டூர் பார்க்க போயிருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஐயோ நானே என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்படியே எல்லோரும் ஆர்வமாக கூப்பிட்றாங்க, வா வயனா போகலாம் ஒன்றா போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் டேவும் உங்கள் ஹேண்டை பிடிச்சி வா வயன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் கூப்பிட்றாரு. நீங்களா அப்படியே டேவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு வேர்ட்ஸில் வந்து மயங்கிடுறீங்க. அப்படியே வந்து டே பின்னாடியே கையை பிடிச்சி போகிறீங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ஊருக்கும் போயிட்டு அப்படியே சேர்ந்துடுறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டவுன் தான்டா, வில்லேஜில் இல்லை, நார்மலாக டவுன் தான். உங்கள் அப்பா அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க ஓகேவா. உங்களுக்கு தனியாக ஒரு ஜாப்னு இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டுன்னு வந்துட்டுருக்கோம், அதை வச்சு தான் அவங்க வந்து உங்களை படிக்க வைக்கிறது, அவங்களும் வந்து செலவுக்கு பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரே பொண்ணு வீட்டுக்கு சரிங்களா, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் வந்து வந்தோடனே போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறீங்க, உங்கள் அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகுது, ஏன்னா நீங்கள் காலேஜில் சேர்த்து அப்படி பிடிச்சி ஒரு செமினார் லீவு கூட நீங்கள் வந்தது கிடையாது, எல்லாத்துக்கும் நீங்கள் பாய்ஸோடு சேர்ந்துட்டு ஊர் தான் சுற்ற போவீங்க. வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. இது நிஜம்தானா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கிள்ளி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வலிக்குது ஒயன் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் நாங்களும் வந்துட்டேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஷோல்டரில் வந்து கை போடுறாரு. அவங்களுக்கா எது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க கூட பழகிறது கொஞ்சம் வியடாக பார்ப்பாங்க, ஆனால் ஏற்றுக்குவாங்க ஓகேவா. அந்த மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸு.
நீங்களா அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து அம்மா அப்படிங்கிற மாதிரி அசடு வழிஞ்சு சிரிக்கிறீங்க. அவங்களா ஓ உள்ளே வாங்க, நீங்கள் 2 பேர் தானா இல்லை வேறு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாங்களும் தான் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து சவுண்டு. உங்கள் அம்மா அப்படியே எட்டி பார்க்குறாங்க. இங்கே ஒரு ஜீப்பே வந்திருக்கு, இது சீப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. நீங்களா அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஏதாவது திட்டிடாத மானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி வா வா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா டிவி பார்த்துட்டு அப்படியே நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக அந்த கூலாக உட்காந்துருப்பாங்கள்ல, அப்படி அப்படி இருப்பார் உங்கள் அப்பா. நீங்கள் உள்ளே போனோன்னே ஏ வைனா வந்துட்டியாடி அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜேகே அங்கிள் நாங்களும் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மற்ற 5-6 பாய்ஸ் வந்து அப்படியே நிற்கிறாங்க. வாங்கப்பா வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறாள். பொண்ணாவது பையனாவது நல்லா ஜாலியாக பழகினா ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாள். அப்படியே வந்து உள்ளே கூப்பிட்றாருன்னா உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த லவ் ஃபெயிலியர் அந்த இருக்குல்ல, அந்த டல்னஸ் இருக்குது. அப்பா வந்துட்டு எல்லாரு கூடயும் கேஷுவலாக பேசுகிறாரு பழகுறாரு. அவருக்கு வந்து டேங்கை பார்த்தா மட்டும் ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் டேங் கிட்ட போய் உட்காந்துட்டு என்னப்பா என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டேங் வந்து சொல்கிறாருடா. அவங்க அப்பாவா என்ன லவ் ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேங்கும் என்ன அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவா தெரியும் தெரியும் இந்த வயசில் வேறு என்ன வரப்போகுது, பெரிய பிரச்சனைலாம் இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் அப்பாவும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து நல்லா ஜாலியாக மிங்கிள் ஆயிடுறீங்க. பாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாரையும் இப்போ அப்படியே பேசிடுற ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க. நம்ம டயாங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா கூட வந்து நல்லா அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அப்பாவா சரி ஓகே நைட்டு ஒரு பார்ட்டி வச்சு இந்த ஃபெயிலியரை கொண்டாடிடுவோம், அப்போ தான் வந்து இதெல்லாம் மறப்பணி அப்படிங்கிற மாதிரி டயாங் ஷோல்டரில் கை போட்டு சொல்கிறாரு. டயாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, அப்பா அம்மா அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த மாதிரி தான் பேசணும். இந்த மாதிரி வந்து ஜாலியாக பேசுகிற பர்சன் கிடையாது. உங்கள் அப்பா வந்து ரொம்ப ஜாலி. உங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா டயாங்கோட அப்பா அம்மா மாதிரி தான், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. பட் ஹஸ்பண்ட் சொல்கிறனால எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா தான் அப்படியே வந்துட்டு என்னங்க எல்லோரும் வந்தோடனே மறுபடியும் ட்ரிங்க்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. விடுமா விடுமா, இங்கே பாரு அந்த பையனுக்கு லவ் ஃபெயிலியராம்மா, கொஞ்சமாவது தெப்பு தேத்தணும்ல அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. உங்கள் அம்மா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. நீங்களா உங்கள் அம்மாவுக்கு போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னம்மா கோவமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. விரி நீ போயிட்டு இப்போ 2 வருஷம் ஆச்சு காலேஜ், ஃபைனல் இயர் வந்தப்போ தான் எங்களோட ஞாபகம் வந்திருக்குல்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களாம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்ச முன்னாடி எடுத்துகிட்டு பாரு இப்படி துரும்பா இழைச்சிட்டேன், அப்படியே பையன் மாதிரியே இருக்கேடி, எப்படி ஐயோ இப்படி தான் ஹேர்லாம் கட் பண்ணி விடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கடா. நீங்களாம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா, சும்மா ஏம்மா அதையே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போது உங்கள் அம்மாவா சரி பிடிச்சிருக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுற, நாளைக்கு வரப்போகிற மாப்பிள்ளை என்ன சொல்ல போகிறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களாம்மா அந்த மாதிரி சொல்கிறவனை எனக்கு வேணாம்மா, என்னை இப்படியே ஏற்றுக்கிறவன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவா சரி சரி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அப்படியே குக் பண்ணுறாங்க. நீங்களா போயிட்டு உங்கள் அம்மாவோட சிக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா எல்லாருக்காகவும் சேர்த்து குக் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் ஹாப்பி ஆகிட்டு அச்சோ என்னோட செல்ல அம்மா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு உங்கள் அம்மாவோட சீக்ஸில் பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரணா திரும்புறீங்க பாருங்கள், அங்கே நின்றுட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்போ இப்படியெல்லாம் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காருடா. ஏன்னா பாய்ஸ்கிட்ட வந்து நீங்கள் அடித்து பேசுவீங்க, துரத்தி அடிப்பீங்க, அதை வேணால் பண்ணுவீங்களா, ஒழிஞ்சு அந்த கட்டி பிடிச்சி அந்த பாசமாக பேசுகிறது அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிச்சன் அந்த உள்ளே வரைக்கும் வாசல்லாம் இருக்காதுன்னா ஒரு சின்னதாக ஒரு ஓப்பன் மட்டும் இருக்கும், கதவெல்லாம் இருக்காது. அதில் வந்து அப்படியே சாய்ந்து நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்களா அவங்க அம்மாவை ஹக் பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு கையை எடுத்துகிட்டு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மாவும் திரும்பிட்டு என்னப்பா என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த இந்தா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்காக கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது, என்ன எப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து போயிடுறாருடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்ஸ் எல்லோரும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு காலேஜில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போ வந்து நீங்கள் 2 இயர்ஸாக வீட்டுக்கே வரல, இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க. வந்தோன்னே பார்த்திங்கன்னா பாய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவோம். உங்கள் அம்மா அப்பாலாம் கொஞ்சம் அதில் கம்ஃபர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க உங்கள் அம்மாலாம். உங்கள் அப்பா வந்து மிங்கிளே ஆகிட்டார், அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து பாய்ஸ் கூட நல்லா ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து நைட்டெல்லாம் சரக்கடிக்கலாம் பசங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் என்ஜாய் தான் பண்ணுறாருடா. உங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் ஓகே, நம்ம பொண்ணு நல்ல பொண்ணு அந்த மாதிரி திங்கிங் ஓகேவாடா. இப்போ பார்த்திங்கன்னா டேங்க் தான் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போகிறாரு. என்ன ஒயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாள்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. நீங்களாம் அப்படி நம்ம டேங்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷை ஆகுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஹக் பண்ணி பிடிச்சிருப்பீங்களடா.
உங்கள் ஷர்ட்டில் அப்படியே மேலே போயிருக்கும். உங்கள் ஹிப்பெல்லாம் அப்படியே ரிவீல் ஆகும். அதை வந்து டயாங் பார்த்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷை ஆகுறீங்க. டயாங் பார்த்தது அது இல்லை, உங்கள் அம்மாவை நீங்கள் ஹக் பண்ணது, நீங்கள் பாசமாக பேசினது, அதை தான் கவனிச்சிருப்பாரு. நீங்கள் வந்து அப்படியே ஷை ஆகிட்டு உங்கள் அம்மா வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடி இது புதுசாக கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அம்மா அப்படின்றீங்க. பின்ன கிச்சன் பக்கம் வரவும் மாட்டேன், கேட்டால் சமைக்க தெரியாதும்ப, என்னடி ஏதாவது ஜுரம் கூட வந்துச்சா இல்லை பேய் இது அடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து உங்களை ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்களா பாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து அப்படியே ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே மாறிட்டார். அப்படியே பாய்ஸ் கூடலாம் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு நைட்டு இந்த ட்ரிங்க்லாம் யாருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு. உங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்லாம் வாங்கி வச்சுருப்பார் உங்கள் அப்பா. அப்படி அங்கே வந்து இந்த பீரு, அந்த ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேணுங்கிற ஒயின், ரொம்ப காஸ்ட்லியான ஒயின் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருப்பாரு. அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு எந்த ஒயின் யாருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. நீங்களா அப்பா என்னப்பா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உனக்கு எந்த ஒயின்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. பா நான் பொண்ணு அப்படின்றீங்க. பொண்ணா? ஆமாம்ல, பொண்ணுன்னு சொல்லுமா. ஏன் மாமா பொண்ணாக இருந்தால் ஏன் சரக்கு அடிக்கக்கூடாதா அப்படிங்கிற உங்கள் அப்பா கேட்குறாரு. உள்ளேருந்து உங்கள் அம்மாவுக்கு அப்படியே கரண்டி ஒன்று விட்டு இருக்கிறாங்க. உங்கள் அப்பாவா ஐயோ ஏய் வேணாம் கம்முன்று, இதெல்லாம் சகஜம், இப்போலாம் பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் ஒரு கரண்டி வந்து விழுகுது. உங்கள் அப்பாவா இதுக்கு மேலே பேசினா கொலை விழுந்துடும் போல் இருக்கே, அமைதியாயிரா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து அமைதியாகிட்டு போயிட்டு பாய்ஸ் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப அப்படியே பாவமான குரலில் சொல்கிறாரு. பாய்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டு எடுத்துக்கிறாங்க. நீங்களும் வந்து அப்பா எனக்கு இந்த ஒயின் பிடிச்சிருக்குப்பா, இதை எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே எட்டி பார்க்குறாங்க உங்களை. நீங்களா அம்மா லைட்டா இதெல்லாம் ஹெல்த்தி தான்ம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்கடா. ஏன்னா ஒயின் வந்து கொஞ்சமாக குடித்தா அது ஹெல்த்தி, நிறையா குடித்தா அது ட்ரிங்க்கு, அந்த மாதிரி வந்து உங்கள் அம்மாவோட மைண்ட் தாட்டை. நீங்களும் அதை எடுத்துகிட்டு அப்பா இதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு பெக் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் சிரிச்சுட்டு ஓகேம்மா என்னை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து பெருமூச்சு விடுறாரு. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இவ்வளோ ஜாலியாக பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்கடா. எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. நைட்டு பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா கூட உட்காந்து பாய்ஸ் எல்லாருமே சரக்கு அடிக்கிறாங்க. நீங்களும் வந்து அங்கே உட்காந்து அந்த ஒரு பெக்கு மட்டும் ஊற்றிட்டு பாய்ஸ்லாம் என்ன பேசுகிறாங்க எல்லாமே கேட்டுட்டு அப்படி தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ஒரு 11 மணி ஆகுது. உங்கள் அப்பாலாம் ஃபுல் போதை. உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை தூக்கிட்டு ஐயோ உங்கள் அப்பாவோட இப்படி தான் யாராவது கூட சேர்ந்துட்டா போதும் போய் சரக்கு அடிச்சு அந்த இடத்தவே நாஸ்தி பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே படுக்க வச்சிடுறாங்கடா. ஒரு ரூமில் போயிட்டு அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. வயன் எல்லாரையும் போயிட்டு அந்த ரூமில் படுக்க வச்சுரு, கெஸ்ட் ரூம்லாம் இருக்குல்ல அதில் போய்ட்டு படுக்க வச்சுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உங்ககிட்ட. ஏன்னா உங்களை வந்து ஒரு பையன் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க, பொண்ணு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் அம்மா அவங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்கள் அப்பா கூட போயிட்டு அவங்களும் உங்கள் அப்பாக்குள்ள ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவங்க படுத்திருப்பாங்க. இந்த பக்கம் நீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து படுக்க வைக்கிறீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவையும் தூக்குறீங்க. ஜேகேவா ஏன் எனக்கு ஒரு ஐடியா அடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அடி கம்முன்னுடா வாயை வச்சுட்டு இன்னும் டயாங் வேறு அங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரா இல்லை நான் மெதுவாக சொல்கிறேன் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா என்ன சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவரா இல்லடி நீ ஏன் அவனோட லவ் சொல்லக்கூடாது, அவன் இப்போ ஃப்ரீயாக தாண்டி இருக்கான், மைண்டு கூட மாறிடுச்சு அவனுக்கு, நீ வேணா சொல்லி பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போதையிலே வளர்றாரு. நீங்களாம் சரிடா நான் பார்த்துக்கிறேன், நீ வா நீ முதல்ல வந்து படு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேராக ஒரு ரூமில் கொண்டு போய் போடுறீங்க. மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகே வந்து கொண்டு போய் போடுறது ரூமில் வந்து யாருமே இல்லை சரிங்களா. 3 ரூம் கெஸ்ட் ரூம் இருக்குது. 3 ரூம்லேயே பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரை ஒரு ரூமில் படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேராக எல்லா ரூம்லேயும் படுக்க வச்சிட்டிங்க. இப்போ கடைசியாக போயிட்டு நீங்கள் வீயை தான் போயிட்டு தூக்க போகிறீங்க. மனுஷன் செம்ம போதையில் இருக்கார். அவர் பாட்டுக்கு என்னென்னமோ புலம்பிட்டு இருக்காரு. என்னடி இந்த விட்டுட்டு போயிட்டு எனக்கு யாரும் கிடைக்க போட்டாங்கன்னா நான் விட்டுட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு புலம்பி தள்ளுறாரு மனுஷன். நீங்களாம் வி வா ரூமில் போயிட்டு உன்னை படுக்க வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வீயை தூக்கி ஒரு ஹேண்டாக ஷோல்டரில் போடுறீங்க பாருங்கள். அவரா என்ன வேண்டி என்னை விட்டுட்டு போயிட்டா, என்னை பார்த்தா பிடிக்கலையா, நான் பணக்காரனா இல்லையா, நான் சம்பாதிக்க மாட்டேனா, எனக்குன்னு திறமை இருக்குல்லடி அதை வச்சு நான் சம்பாதிப்பேன்ல, என்னடி அவன் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து புலம்புறாரு. நீங்களா சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், நீ ஏன்டா இப்படி புலம்புற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வியா அது ஒன்றும் இல்லை சும்மா தான், ஆண்டனி கூட அவளை பிடிக்கல, அவனுக்கு தெரியும் போல இருக்கு, முன்னாடியே அவன் என்னை விட்டுட்டு போயிடுவான்னு அவனுக்கு தெரியும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டனை சொல்கிறாரு. நீங்களா அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் ஆண்டனை என்னென்ன பண்ண
வீட்டிலேயே விட்டு வந்துட்டியா, தனியாக விட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி அவனை கொண்டு போய் பெட் ஷாப்பில் விட்டுட்டு தான் வந்தான், போயிட்டு நான் கூப்பிட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வி சொல்கிறாரு. நீங்களா சரி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே ரூம்க்கு கை தாங்களா, அவங்களால நடக்கக்கூட முடியல, தள்ளாடி தள்ளாடி எப்படி தூக்கிட்டு போகிறீங்க வியோ வந்து அப்படியே போதையிலேயே நடந்து வராருடா. நீங்கள் வந்து அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு படு படு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்களா டேய் வி வாய முறா அப்படின்றீங்க. அவரும் வந்து என்ன சொன்னா அப்படின்றாரு. ஒன்றா இல்லை வாய முடி தூங்கு அப்படின்றீங்க. சரி தூங்குறேன். நீ தான் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கு இல்லடி, ஏன்டி நீ என்ன லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுது. நீங்களாம் அப்படியே வியவே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. வியா நீ என்ன லவ் பண்ணியிருக்கலாம்ல, எனக்கு இவ்வளோ பண்ணுறல, நான் உடஞ்சி போயிருக்கும் போது எனக்கு தான் ஆறுதல் சொன்னேன், எனக்கு இப்போ நார்மலாக இருக்கும், எனக்கு கூடவே இருந்து வழி நடத்தினேன், நீ எனக்கு கூட வந்திருக்கலாம் இல்லடி, நீயே என்ன லவ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்களா அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்களா. கரெக்டாக அப்போ ஜேகே எழுந்திரிச்சிட்டு அதான் மச்சான் நானும் சொல்ல வந்தேன், அவ அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்ல வராரு. என்ன மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வியும் திரும்பி கேட்குறாரு. நீங்களா வாயை மூடிட்டு படுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகேயை பிடிச்சி ஒரு தள்ளு தான், அவர் செம்ம போதை மனுஷன் அப்படியே விழுந்துடுறாரு பெட்டில். ஓகேவா, கீழே இல்லை பெட்டில் அப்படியே விழுந்துட்டு நீங்களா பார்க்குறீங்க வியா அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாரு. நீங்களா இப்போ வாயை முடித்தவங்கள மழை வெளியே தள்ளி கதவை சாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வியா சரி படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. நீங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் அவரை பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே வந்து உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்கடா. நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த டோர் சாத்தின சத்தம் கேட்டக்கப்புறமா நம்ம வியும் ஜேகேவும் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே வந்து ஜேகே பார்க்குறாரு, ஜேகே வியை பார்க்குறாரு. டேய் அப்போ உண்மையா அப்படிங்கிற மாதிரி நம்ம வி கேட்குறாருடா. அப்போ ஜேகேவும் மறமாட்டேன், நானும் அதை தானடா சொல்லிட்டு இருக்கேன், உண்மைதான், அவன் ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு அது இப்போ கூட தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகே கத்துறாரு. நம்ம வி ஆண்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா, ஒயன் எப்படிரா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்டா அந்த பொண்ணெலாம் லவ் பண்ணக்கூடாதா, ஏன் டாம் பாய் மாதிரி இருந்தால் லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா, அவனுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறாரு. நம்ம வியா டேய் அப்படி இல்லைடா, ஆனால் நான் எப்படிரா ஒயனை எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தயங்குறாரு. இந்த பக்கம் ஜேகேவா இங்கே பாருமா, அவனே அடித்து மண்டை கண்டெல்லாம் உடச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையாக அந்த பிள்ளைக்கு ஏதாவது பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்லிடுறாரு. இந்த பக்கம் வீக் அதுக்கு மேலே தூக்கமே இல்லைடா, அவங்க 2 பேரும் அவ்வளோவா ட்ரிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களை வந்து எப்படியாவது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக ஜேகே தான் நடிக்க சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நடிச்சிருப்பாருடா. நீங்களும் வந்து அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் அவங்க நின்று பார்த்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம வியோ ஜேகேவோ சென்ஸ் பண்ணியிருப்பாங்கடா. சென்ஸ் பண்ணிட்டு தான் இப்போ எந்திரிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் அதை அவங்க 2 பேரையும் இப்படி படுக்க வச்சுட்டு போயிட்டு உங்கள் ரூமில் நின்று அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஏன்டா அவளை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தானே அவனை லவ் பண்ணேன், அப்போல்லாம் உனக்கு தெரிலையா, இப்போ மட்டும் கேட்குற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அழுதுட்ருக்கீங்க. அவங்க டோர் வந்து நாட் ஆகுது. நீங்களா யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன்னா எல்லோரும் வந்து சரி பதில் இருப்பாங்க, ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிற்கிறது வந்து உங்களை பார்த்துட்டு தெளிவாக இருக்கார். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, இப்போ தானே நான் படுக்க வச்சுட்டு வந்தேன், அவ்வளோ போதையில் இருந்தே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்களா அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. என்ன ஆச்சு, எதுக்கு இங்கே வந்த, என்னடா ஏதாவது வாமிட் இது வருதா, ஏதாவது பண்ணுதா, என்கிட்ட சொல்கிறக்காக வந்தியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவரா எழுத்துடி அப்படின்றாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போது தான் உங்கள் ஹிப்போடு சேர்த்து அவரோட பக்கமாக பிடிச்சி இழுக்கிறாருடா. அவர் பக்கமாக பிடிச்சி அவர் மேலே சாயிற மாதிரி வச்சுட்டு, ஏன்டி ஏன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் என்ன முடியாது, நான் சொல்ல போகிறேன், அவள் லவ் பண்ணுறேன், நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொன்னனால தானடி அவளே நான் லவ் பண்ண போனேன், நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு ஓகே தான்டி, உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் நீ தான் ஃப்ரெண்டாக வந்து பழகினேன், நானும் ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே லவ்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவள் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நான் அவளையும் லவ் பண்ண ஆரம்பித்தேன், நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னையே லவ் பண்ணியிருப்பேன்ல, எனக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அது வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்ல வரீங்க. அப்போ அவர் அப்படியே வந்து லிப் லாக் பண்ணுறாருடா.
அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லிப் லாக் பண்ணுறாரு. உங்கள் கண்ணெல்லாம் டியர்ஸு அப்படியே அழுதுகிட்டே நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. வி வந்து ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் உங்களை கிஸ் பண்ணியிருப்பார். உங்களாலேயும் வீனாலேயும் ப்ரீத் பண்ண முடியாத கட்டத்துக்கு தான் உங்களை வந்து விட்டுருப்பாருடா. நீங்களாம் அப்படியே மூச்செல்லாம் வாங்கிட்டே வியை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டியரி ஐஸோட அவங்கள வந்து பிடிச்சேன். இப்போ சொல்ல, நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அவங்கள வந்து லிப்பில் வந்து லைட்டாக ஒரு பிக் பண்ணி எடுக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணி எடுத்துகிட்டு நானும் உன்னை லவ் பண்ணுறேன். சரியா, நீ டாம் பாயாக இருக்கிறதோ பாய்ஸ் கூட சகஜமாக பழகிறதோ எனக்கு இல்லாத பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் மேலே வந்துட்டு அப்படியே படுத்த மாதிரி நின்ன மாதிரி படுத்திருக்காரு. ஷோல்டரில் தலை வச்சு அப்படி படுத்திருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. டிஎஸ் நிற்காமல் வந்துட்டுருக்கு. நீங்களாம் அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு இது என்ன கனவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மைண்ட் வாய்ஸ் நினச்சி வாய் விட்டே கேட்டுடுறீங்க. அவர் தள்ளி வந்துட்டு, ஏன்டி நான் உன்னை கிஸ் பண்ணது கனவு மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து அப்படியே பிஞ்ச் பண்ணுறாரு ஷோல்டரில். நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வலிக்குதா நிஜம்தானே நிஜம்தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களாம் ஆமாம் நிஜம்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்கடா. இந்த பக்கம் வியா அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ பக்கத்துலேயே ஒரு டைமண்டை வச்சுட்டு ஊரெல்லாம் தேடிட்டு இருந்திருக்கேன். சாரிடி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நான் அவள் கூட வெளியில் போகும்போது அவளை கொஞ்சம் போதெல்லாம் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் நெக்கெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா பேக் கிஸ்லாம் பண்ணுறீங்கடா. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் கூட லைட்டாக இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி நைட் அப்படியே அதாண்டா பாஸ் ஆகுது. இது கட் சீன்லாம் இல்லை, நான் கட் சீனில் போட மாட்டேன், அவ்வளோதான்டா. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறீங்க. 2 பேரும் ஒரே பெட்டில் தான் இருக்கீங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டோர் அப்படியே திறந்து தான் கிடக்குது. ஏன்னா எல்லோரும் சரக்கு அடிச்சு தான் படுத்துருக்கீங்க, யாரும் வரமாட்டாங்கங்கிற தைரியத்தில் நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒன்றா இன்டிமேட்டாக இருந்திருப்பீங்க. உங்கள் டோர் திறந்து கிடக்குது. உங்கள் அம்மா தான் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. வேணா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பெட்ஷீட்டை பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, சரியா நேக்கடாக தான் இருக்கீங்க. வந்து உங்கள் மேலே கை போட்ட மாதிரி அவரும் நேக்கடாக தான் இருக்கார். ஆனால் அவர் செஸ்ட்டு வரைக்கும் வெளியில் ரிவீல் ஆகுது. அவர் ட்ரெஸ் போடாமல் இருக்கார் அப்படிங்கிறது வெளியில் தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் அம்மா வந்து அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. என்னடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்களா அப்படியே எந்திரிச்சு பார்த்தா உங்கள் அம்மா நிற்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. ஐயோ இன்றைக்கி நான் முடிஞ்சேன், கதவை கூட நான் மூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே அசடு வலிஞ்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க பாருங்கள். அப்படியே இந்த பெட்ஷீட் வந்து எடுத்துகிட்டு உங்கள் மேலே சுற்றிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் அம்மா தான் உங்களை வந்து சப்புன்னு ஒரு அப்பு தான் பல்லார்னு ஒரு அடி விழுகுது. நீங்களாம் அப்படியே கன்னத்தில் கை வச்சு உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. நீங்களா அம்மா நான் சொல்கிறத கேளுமா, அம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கெஞ்சுறீங்க. நீங்கள் கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துச்சுருப்பார். என்னடி நான் தான் நைட்டே முடிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நெளிஞ்சிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்தா உங்கள் அம்மா உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறத பார்க்குறாரு. அவங்க நிற்கவே இல்லை. சத்தம்லாம் கேட்டிருக்கோண்டா, பட் அவங்க நிற்கவே இல்லை. அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படி தடன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஐயோ கதவை வேறு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டக்குன்னு எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து பாய்ஸோட எல்லா ரூமையும் அப்படியே தட்டுறாடா. எல்லோரும் பப்பில் தான் இருந்திருப்பாங்க, தூங்கியிருப்பாங்கடா. அதனால் எல்லாரையும் அப்படியே எழுப்பிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சுடா, நானும் ஒயினும் லவ் பண்ணுறேன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுடா, ப்ளீஸ் தான் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க எல்லாத்தையும் அப்படியே கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வராருடா. கீழே வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை எழுப்பி அவருக்கு போதையெல்லாம் தெளிய வச்சு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணிகிட்ருக்கா, அந்த பையன் கூட இப்போ நம்ம வீட்டிலேயே இவன் வந்து இன்டிமேட்டாக இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவா அப்படி இவங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களா என்னடா சொல்ல போகிறாங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. வியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு, அங்கிள் சாரி அங்கிள், நான் வந்து நேற்று தான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், எனக்கு தெரியும் அது தப்பு தான், நான் பண்ணியிருக்கக்கூடாது, ஆனாலும் எனக்கு வைனை பிடிச்சிருக்கு அங்கிள், நீங்கள் என்ன
பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிட்றாரு. நீங்களா பார்த்துட்ருக்கீங்க. என்னடா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஷாக்கு மேலே ஷாக்காக வந்துட்டுருக்கு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா எதுவுமே பேசல, வீயும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. நீங்களா திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு, என் பொண்ணை எவ்வளோ நல்லா தெரியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் என் காலேஜில் வந்து சேர்ந்ததுலேருந்து தெரியும் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, அவள் ஒரு பையன் மாதிரி தான் நான் வளர்த்திட்டேன், அவள் ஒரு பையன் மாதிரி தான் நடந்தப்பா, உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா சாரி வியா, ஓ ஓகே அங்கிள், எனக்கு அவகிட்ட பிடிச்சது அந்த விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் உங்கள் அப்பாவா அப்படியே போயிட்டு அவையை ஹக் பண்ணிவிட்டு, ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கங்க, பட் செட்டில் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கும் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிடுறாருடா. உங்கள் அம்மாவை அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, என்னடி என்ன இப்போ உனக்கு, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும், அவங்க 2 பேர் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு நம்ம பொண்ணில் லைஃப் செட்டில் ஆனால் போதும் இல்லை, அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும் இல்லை, அதுக்கு மேலே நீ என்ன வேணும் எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. உங்கள் அம்மாவா அது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. எது இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அவள் வாழ்க்கை ஃபுல்லாக, அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ண தாண்டி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை சமாளிச்சிட்றாரு. உங்களுக்கு ஹாப்பி, நீங்கள் போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. சத்தியமாக தெரியாதுடா நீங்கள் வர வரைக்கும் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே உங்களுக்கும் அப்படியே கங்க்ராச்சுலேட் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஜேகேவா மச்சான் லைஃப்பில் ஜெயிச்சிட்ட போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு வார்மாக ஒரு ஹக் கொடுக்குறாரு. நீங்களும் அதை பார்த்துட்ருக்கீங்க. அப்படி ஜேகே போயிட்டு நீங்களும் ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஓகேடா எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து லைஃப் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அங்கேயே வந்து முடிவெல்லாம் எடுத்துடுறாங்கடா. ஓகேடா ஹாப்பி எண்டிங், இதோட நான் முடிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. கேட்ட 5 பேருமே சொல்லணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். லேட்டாக போட்டதுக்கு சாரி, லாஸ்ட் வீக்கே போட்டிருக்கணும், இந்த வீக் போடுறேன். ஓகேடா பாய், ஹாப்பி சண்டே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் போட்டுருங்க. ஓகேவா, பை பாய், see you.